பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பற்றி பார்ப்போம். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் அருகே புன்னைநல்லூரில் அமைந்துள்ள கோயில். இந்த கோயில் பழங்காலத்திலிருந்தே புராணம் மற்றும் வரலாற்றில் கணிசமான முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. இந்த கோயில் ஆண்டு முழுவதும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. கிழக்கு நோக்கிய ஆலயம் 3 பிரகாரங்களை கொண்டது. இது 90 அடி உயர ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. இது ஒப்பீட்டளவில் சமீபத்திய தோற்றம் கொண்டது. இங்கு அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், துவஜ மண்டபம், அலங்கார மண்டபம் மற்றும் திருமலைப்பதி மண்டபம் என பல மண்டபங்கள் உள்ளன. கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சௌபாக்கியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, காருண்யலக்ஷ்மி ஆகிய அஷ்டசித்திகளின் பல்வேறு வடிவங்களில் ஓவியங்கள் கோயிலில் உள்ளன. அம்மன் சன்னதியில் உள்ள சுக்கிரவார மண்டபம் அழகாக செதுக்கப்பட்டுள்ள தூண்களை கொண்டுள்ளது. இந்த ஆலயத்தில் மூல தெய்வமான மாரியம்மன் அனானி மலையின் மேல் மணலாலான அணிடோலால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி கவசத்தை மூடப்பட்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகள் தேவியை வழிபடுவதற்கு மிகவும் புனிதமான நாட்களாக கருதப்படுகின்றன. தினமும் 4 முறை பூஜைகள் செய்யப்படுகின்றன. 5 வருடங்களுக்கு ஒரு முறை தைலம், எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மூலவரின் வலதுபுறத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள துர்க்கைக்கு தினமும் 3 முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த தேவி மாரியம்மன் சதாசிவ பிரம்மேந்திரரை அந்த இடத்தில் நிறுவும்படி கேட்டுக்கொண்டார். தனது யோக சக்திகளால் சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு பாம்பு குழியிலிருந்து புன்னைநல்லூர் மாரியம்மனின் உருவத்தை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. அவர் ஒரு சக்தி வாய்ந்த யந்திரத்தையும் பிரதிஷ்டை செய்தார். அதன் பிறகு தேவியே சிலைக்குள் வந்து தனது பக்தர்களை ஆசீர்வதிக்க அங்கே அமர்ந்தார். வெங்கோஜி மகாராஜா சத்ரபதி என்ற மன்னர் கனவில் அம்மன் கூறியபடி பிரதிஷ்டை செய்தார். இந்த கோயிலின் தெய்வம் பின்னர் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்று அறியப்பட்டது. பல நோய்களை தீர்க்கும் அம்மனாக இங்கு கோயில் கொண்டுள்ளார். ஒருமுறை இந்த கோவிலுக்கு சென்று வேண்டிய வளம் பெறுங்கள். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நன்றி, வணக்கம்.